இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்குல எப்படி ஜஸ்ட்டு ஃப்ரை பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இது என்னன்னா சாதாரணமாக இதை வேக வச்சு அப்படியே நம்ம சாப்பிட்றலாம். அப்படி நீங்கள் வந்து சாதத்துக்கு இது சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் காரம் போட்டு நம்ம பண்ணலாம். இதை வந்து என்ன பண்ணோன்னா சாதாரணமாக இந்த மாதிரி விற்கிறது இல்லையா, இதை வந்து வாங்கி ஒரு 2 விசில் விட்டேல்னா நீங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்துடும். சின்ன குக்கர்லேயோ இல்லை சாதம் வைக்கும்போதோ இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது தோல் வந்து நல்லா உரிச்சிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக உருளைக்கிழங்கு மாதிரியே வறுவல் பண்ணலாம், பொரியல் பண்ணலாம். இப்போது இது தோலை உரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வறுவல் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மாதிரி இந்த சேப்பங்கிழங்கு இப்படி தானே பண்ணுவோம், அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டு கடுகு வெடிக்க விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம், அப்புறம் உளுந்து போட்டுக்கலாம், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுதான் சாம்பார் பொடி. இதை பற்றி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜீரகம், உளுந்து, கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூவிக்கோங்க. தாளிக்கிறச்ச தூவுற பெருங்காயத்தூள்லாம் உங்களுக்கு அத்தனை வாசனை வராது, இந்த மாதிரி தூவிக்கோங்க, அப்போ ஹெல்த்துக்கும் நல்லது. கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கடுகு வெடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் போடுறேன். உப்பு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு. இது ஸ்வீட் பொட்டேட்டோன்றதுனால உங்களுக்கு அவ்வளவா உப்பு தேவைப்படாது. இதையும் போட்டு வறுத்துடலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரியே இருக்குது பாருங்கள். இதை நார்மலாக அப்படியே சாப்பிடலாம், ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் காரம் போட்டு அதுவும் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. Have a healthy food. Thank you very much.